கரகரப்பான பொட்டுக்கடலை முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த தீபாவளி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஈஸியஸ்ட் வே. ஒரு ஆழாக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது பிளெயின் அரிசி மாவு தான். நீங்கள் வெறும் வரட்டு அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கடையில் விற்கிற அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு வந்து களைஞ்சி உணர்த்தி அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ ஒரு ஆழாக்கு தான் ஒரு டம்ளர் 200 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து இன்னொரு பொருள் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 ஆழாக்கு அரைச்ச பதத்தில், நீங்கள் மிக்சியிலேயே அதை வந்து வறுக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே பொட்டுக்கடலையை இது பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது வந்து கொஞ்சம் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. நீங்கள் வந்து இதுக்கு வெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவையும் அந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து சலிச்சிக்கிறோம். சலிக்கும்போது தான் ரெண்டுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா சலிச்சிக்கணும். சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொட்டுக்கடலை அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் உருக்கினது, நீங்கள் வெண்ணெயாகவும் போட்டுக்கலாம், இல்லை வெண்ணெய் உருக்கினதும் போட்டுக்கலாம், நெய்யாகவும் போட்டுக்கலாம். அது உங்களோட சௌகரியம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அது நல்லா கரகரன்னு வரும். ஸோ இப்போ வந்து அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதில் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள்னால் அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைனா பெருங்காய கட்டியாக இருந்தால் தண்ணியில் போட்டுட்டு அது கரைஞ்சோடனே நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ போட்டு தண்ணி போட்டு கலக்கணும். தண்ணி போட்டு கலக்கும்போது ரொம்ப கெட்டியாக வச்சுக்காதீங்க மாவு, ஏன்னா வந்து அருந்து விழும் அந்த தேங்குழல். அதை வந்து ரொம்ப லூஸாகவும் கலக்கக்கூடாது. அதனால் மீடியமாக கலந்துண்டு ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கலந்தாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்தது வந்து தேவையான எண்ணெயை வச்சு, நான் இப்போ கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த எண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சி கொடுத்து, எப்பயுமே கொஞ்சமாகவே எண்ணெய் வைங்க, சுட்டெண்ணெய் வந்து மீறாமல் இருக்கும். அது நம்மளுக்கு சேஃபு. அது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மாவை எடுத்து குழலில் போட்டுட்டு பிழிஞ்சு விட்டுற போகிறோம். இது வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்க கூட இம்மிடியேட்டாக செஞ்சிடலாம். மிஷினுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ தேங்காய் அச்சில் தான் இதை வந்து நான் புழிய போகிறேன். ஒரு முறுக்கு புழிஞ்சிட்டு வந்துடலாம். எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா காரப்பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பாக வரும். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காரப்பொடியும் சேர்த்து பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டு. வெறுமை சால்ட்டு போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் டெஃபினட்டாகவே இது கரகரன்னு தான் வரும். அந்த காலத்துலலாம் வயசானவங்க எல்லாருமே வந்து நம்மளை சன்ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த வாட்டி இதயம் கடலை யூஸ் பண்ணுறேன். பட் வந்து சன்ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா சஃபோலா க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட்சணம் வந்து எப்பயுமே ஸ்மெல் வராமையே 10-15 நாளைக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதும் வந்து வெறும் டப்பாவில் போட்டு வைக்காமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு அப்புறம் இந்த முறுக்கை போட்டு வச்சிங்கன்னா எப்பயுமே ஒரு 10-15 நாளான அந்த முறுக்கு வந்து கிறிஸ்பு போகாமல் கரகரன்னே இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி எடுத்துடுறேன். இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். வயசானவங்க இருந்தால் கூட அவங்க கூட கடித்து சாப்பிட முடியும், அவ்வளோ கரகரப்பாக இருக்கும் இந்த முறுக்கு. இன்னொரு முறுக்கையும் நம்ம புழிஞ்சிட்டு வந்துடுறோம். பல்லு இல்லாதவங்க கூட, பல்லு வந்து வயசானவங்களுக்கு ஆடும்ல, இதெல்லாம் வந்து கரகரன்னு இருக்கு. சிம்பிளான வேலை பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் நான் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா காரப்பொடி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் வரும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தால் அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த பொட்டுக்கடலை முறுக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப கரகரன்னு டேஸ்டியாகவே இருக்குது. கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் செஞ்ச உடனே டப்பாவில் வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வயசானவங்கெல்லாம் முறுக்கு சாப்பிடணும்னு நிச்சயமாக ஆசைப்படுறவங்களுக்கு இந்த முறுக்கு ஒரு கரெக்டான வந்து சாய்ஸு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.